அம்மாடி அழகு பொம்மை. என்னடா இது? என்னடா இது? அழுவுரு போல. உள்ள கிணத்து எரிச்சு போட்டிருக்கானுங்கடா. குபரு இதுதான் எரிஞ்ச வர அடிக்குதோ. என்னடா அது? சம்பவமா? சம்பவமா? சம்பவமாவா? சம்பவம் இருக்கும் உள்ளுக்கு. அங்க பாரு, அங்க காமி சார். என்னதான் கதை? இதுக்கு மேல போமா போ வேண்டாமா? போ. அது சொல்லி நம்ம கேட்கணுமா? நம்ம சொல்றதா மிஷின் கேட்கணும். அவ்வளவுதான். என்னது? இப்ப அந்த கிளாஸ் ரூம்ல யாரும் எட்டி பத்து மாதிரி இருந்துச்சுடா. லைட் அடிக்க அந்த தொங்கல்ல. எனக்கு உடம்பு சொல்லுது. எனக்கே தான். அதோ ஒரு சீரியஸா பார்த்து யாரும் அங்க எட்டி பத்து மாதிரி இருந்துச்சு. அழகு பொம்மை. இது நான் வெளியே நினைச்சு. ஆட பைத்தியக்கார பயந்துட்டுண்டாங்க பாரு. அடி அந்த கண்ணாடி மாதிரி தெரியுதா? அது இருக்கட்டும். இது என்னது இது? இவ்வளவு பெரிய பில்டிங் இன்னைக்கு தான்டா பாக்குறேன் இதுக்குள்ள. ஓகே இங்க பாரு, சிம்பிள். கீழே போவேண்டா, எடுத்தோன்னு நேரம் மேலே போயிட்டு மேலேருந்து கீழே வருவோம். அப்போதான் ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு இறங்கும் போதே ஓடுறதுக்கு சின்னாங்க இருக்கும் தரேன். ஆனால் எனக்கு இன்னமும் நம்ம ஓடிடுவோம். இவன் தான் கொஞ்சம் பார்த்து பாவம். மேல இருந்து விழுந்தானா? இங்க என்னடா எல்லாம் மூட்டை இதாக கிடக்குது ஒரு மாதிரி பாரு. செடியா போதார என்னது இது? மழை பெஞ்சு செடி கொடி ஆயிடுச்சு போல. போங்க போ, மேலே ஏறி போ போ போ. தம்பி இந்தா நீ டார்ச்சு அடி. இதுக்கப்புறம் டார்ச் வேணும். டார்ச் வேணும். கீழே பார்த்துக்கோ, கீழே பாரு. டார்ச் எங்கே ஆன் பண்ணுறது? இங்கே பாடுறா. என்னடா அது? சம்திங் ராங்டா. பாரு. அது சார், இது பொம்போ ட்ரைனிங் பில்டிங் மாதிரி இருக்கு. பொம்போ ட்ரைனிங் பில்டிங் இருக்கட்டும். இது என்னது கயிறு கட்டினு? ஆமா அதான் பாரு, இந்த பெல்ட் கயிறுலாம் பாரு. சரி கயிறு என்னத்துக்கு அலூர்ல கட்டணும்? பைத்தியம். இது எவன் கட்டுறானே தெரியல. பில்டிங் பொம்பக்காரனா கட்டி விட்டு போயிருப்பான். பாரு என்னமோ. ஓஹோ இவோட ஃபார்ம் தா. என்னது? நல்லா பாரு என்னன்னு. என்னது? நல்லா பாரு, இதை பாரு. இதை இழுக்க பார்த்துருக்கானுங்க. கேபிள்ரா, அங்கே பாருடா, கேபிள் உழுக்க போகுது. கட்டி இதை அடிச்சு இழுக்க பார்த்துருக்கானுங்க. ஓ, கேபிள் திருட பார்த்துருக்கானுங்களா? இங்கே பாரு. அப்போ இங்கே ஆள் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க. வேண்டாம். ஆனால் அந்த கயிறு பூசாக தான் இருக்கு. ஆமாம், வலிச்சுன்னு. இதெல்லாம் என்னது? எங்க பேர் என்னமோ போட்டிருக்கு. ஒரு நிமிஷம். அறிகுறியே பயங்கரமா இருக்க. அறிகுறியே பயங்கரமா இருக்க. இரு அந்த இது புஸ்தகான் என்ன சொல்லுவாங்க? லைப்ரரியா சொல்லுவாங்க? இங்க வாங்க வாங்க வாங்க. பல்கலைக்கழகமா என்னமோ சொல்லுவாங்க தமிழ்ல. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? அறிவாலயா? அறிவாலயமா? அப்படிதான் நினைக்கிறேன். அறிவு இல்லாதவன உனக்கு லைவ் பண்றானா இல்லை என்னன்னு தெரியல. அவனை கண்ட மாதிரி கேபிள் கேபிள்லாம் இழுத்து என்னமோ பண்ணியிருக்காங்க. கரண்ட் வயர்லாம் திருட பார்த்துருக்கானுங்கன்னா என்னன்னு தான் தெரியல.
என்ன இருக்கு மேலே? டேய் வா வா மேலே ஓ ஓ ஓ பாருங்களேன். சரி கம்பிலாம் போட்டுருவாங்க. இல்லை ஆள் இல்லை இங்கே வா என்ன கதைனா அதெல்லாம் கிளாஸ் ரூம். பின்னாடி ஒரு லைட்டு அந்த கண்ணாடியில் அடித்து உள்ளுக்கு லைட் எரியுற மாதிரி காமிச்சிருக்கு தெரியுதா? அது சாத்தி வைடா நான் தான் கையில் வச்சிருக்கேன். மேலேருந்து வரும் மேலேருந்து. இது என்னது? டேய் ஓடுறேன்னு சொல்லிட்டு தப்பி தவறி தெப்பில மட்டும் போயிடாதீங்க. தெப்பி ஆல்ரெடியாக கணக்கு பலர் தான் செப்பா. ஏய் இதுனா ஆரஞ்சு கலர்லாம் போயிட்டு வருது. ம் அப்படிதான் போகுமா? இல்லை கிட்ட போய் கிட்ட எடுத்துரும். ஏய் என்னது இது? காமிட்டாங்க வைஃபையா? ஆமாம் வைஃபை கனெக்ஷன் ரொம்ப வேகமாக இருக்குது போல். ஓகே சம்பவம். காற்று பயங்கரமாக அடிக்குதுடா. தம்பி விளாட்றானே EMF ஏண்டா தம்பி விளாட்றானே. அங்கே பாரு அங்கே காமி சார். என்னதான் கதை? இதுக்கு மேலே போமா வேண்டாமா? ஓ அது சொல்லி நம்ம கேட்கணுமா? நம்ம சொல்கிறதா மிஷின் கேட்கணும். அவ்வளோதான். மிஷின் எடுத்துக்கிட்டே போ மின்னுக்கப்போ. ஏன்னா இது வந்தோடனே நல்லா காத்தடிக்குது. நல்லா குழு 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 குழுன்னு இருக்கு. கிளாஸ் ரூம்டா. ஆமாம் வீலி கூலியாவா? கூலியா ஒன். என்னடா இது சந்துக்குள்ள ஒரு பாதை போயிட்டு இருக்கு. ஒன்றையும் கடிச்சு போக மாட்டேன் இடமும். இது அங்கே லைட் அடி அந்த கிளாஸ் ரூம். டி இங்க பாரு. என்னது? தமிழ் ஸ்கூல் கிளாஸ் மாதிரி இருக்கு இந்த ஜாயின் பண்றது. ஏன்டா தமிழ் ஸ்கூல்ல தான் இது இருக்குமா? நான் கடைசியாக என் தமிழ் ஸ்கூல் படிக்கிறத தான் பார்த்தேன். யூபி சார் முடிஞ்சாலும் திறந்து விட்டுருவாங்க. மொத்த ஸ்கூலுமே ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கோம். சுத்தமாக தான் இருக்கு. டீ மேலே மேலே போயிட்டு இறங்குமா இல்லை எப்படியே போகுமா? புரியல. மேலே போயிட்டு இறங்குமா இல்லை எப்படியே போகுமா? வா முதல்ல இது போங்க மேலே படி மட்டும் ஏறிக்கிட்டு இருந்தா என்ன தெரிய போகுது? என்ன இருக்குன்னு பார்த்தா தான் என்ன இருக்குன்னு தெரியும்ல. பயம் இருக்கு. எல்லாம் அவன் தான் விட்டுக்கிட்டு அடிச்சு விட்டானுங்கண்ணா. அங்கிட்டு காமிச்சிடாத. லைட் அங்கிட்டு அடிக்காதடா. பின்னாடி 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 சவுண்டு கேட்டுச்சு கேட்கல. நான் கவனிக்கல. அங்கே போய் எனக்கு அந்த லைட் அடிச்சிருக்கு. நான் அதை பார்த்துட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் வீட்டுக்கு. கேட்டுச்சு அதாவது நீ ஏன்டா இப்படி இருக்க? இப்படி இருக்க இப்போ நான் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அரைஞ்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கான். போடாவா? எத்தனை கதவு நான் தாண்டிக்கிட்டு இருக்கிறது? இப்படி தாண்டி அந்த தொங்குலுக்கு போயிட்டு அந்த தொங்குல மேலே ஏறிடுவோம். இப்போ சம்திங் ஏதோ இருக்கான்னு தெரியும்ல. போ 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 நிற்காது. ஸ்லோ பண்ணாது. இல்லை இரு காலில் இன்னும் மாட்டிக்கிருக்கு. இருந்து பார்த்து எவனும் கத்தாம இருந்தா சரி. கத்த மாட்டானே அவனுக்கு தெரியும். ஆனால் இங்கே நார்மலாக வந்து ஆள் மேபி பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஆட்டானுங்களும் நிறைய பண்ணுறவங்களும் இருப்பானுங்க. வேற நம்மளுக்கு செய்வானுங்க.
கால் பாத்துறா நீ. பாருங்க அதெல்லாம் உடஞ்சி கிடக்குது. இதுதான் இந்த கிளாஸோட தொங்குல் போல சம்திங். வெளியாக அப்படிதான் இருக்கு. ஆனால் சுத்தமாக தான் இருக்கு. இது கூலியா 8 பேர். நம்ம கூலியா 1ல் வந்து கூலியா 8ல் வெளியாயிடும். அங்கே லைட் அடி அங்கே இன்னும் கருப்பாக இருக்க மாதிரி இருக்கு. என்னடா பண்ண? டேய் லைட் அடி அங்கே என்னடா இங்கிட்டு இன்னும் பார்த்து போயிட்டு இருக்கு. அங்கே லைட்டு இது பண்ணுறா ஜூம் அவுட் பண்ண லைட்டு. அது என்ன பண்ணுறது ஜூம் அவுட்டு? அது என்ன அந்த ஃபயர் இதுவோ மைண்டாண்டா ஒருத்தன். இல்லை நான் கீழே 60 சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. கீழே சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. இதோ இப்படி மேலே மேலே ஏற போறீங்களா? கிட்டே போ போ போ. இல்லை மேலே ஏறிட்டே வருமா? போ இல்லை போ. மேலே ஏறினா அங்கிட்டு போகிற பாதை இருக்கு இல்லையா? இல்லை இல்லை போய் மேலே கண்டிப்பாக இதான் இதுதான் கடைசி பிளாக். இதுக்கு மேலே ஏறினா அந்த பிளாக் மட்டும் தான் இருக்கு. இதுக்கு மேலே இதுக்கு இல்லை, இந்த லைனுக்கு இல்லை. ஆமாம் தானே? வேறு அது மட்டும் தான் இருக்கு. மின்னுக்கு எதுவும் சவுண்டுடா. மின்னுக்கு சவுண்டு. போ 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 போ. எங்கே சத்தம் கேட்குதோ நேரம் அதை நோக்கி போ. டேய் சார் நீ வெளியே வாடா. டேய் நீ உள்ளுக்கு நான் வெளியே வரேன். ஓகே ஓகே. எல்லாமே இதுதான்டா சார். அது என்ன சொல்லுவாங்க? சிலிங்கா? சிலிங் தான். காபோர்ட் மாதிரி இருக்குமே அந்த சிலிங். என்னடா அது? என்ன எப்பறம் ஜூம் பண்ணாங்க? முன்னுக்கு ஜூம் பண்ணுங்க. என்னடா முன்னுக்கு சுத்துங்க. சுத்தனா கரண்டு இல்லடா மின்னுக்கு கபரி அது மாதிரி ஆக தொங்குல. என்னது கருப்பா குட்டியா? கருப்பா அத முதல்ல பார்த்தாச்சு. இதுவா? அது அந்த ஃபயர் அடி அமைக்கிறது. அதான் என் கண்ணுக்கு இப்பதான் தெரியுது. அதான் அதோ அங்க இருந்து எங்க இருந்து கேக்குன்னு தெரியல. கண்டிப்பா கேட்க விடுறாங்க போல. நீ எங்கடா உள்ள போயிட்டு? இங்க இருந்து எங்கே கேக்குதுடா. ஆனா எங்க இருந்து கேக்குன்னு தெரியல. மேபி இங்க தான் அப்படிதான் பழைய பழைய தண்ணி ஊத்தம். வந்துட்டோம். அதான் சொல்ல இங்கதான் நீர்வீழ்ச்சி மாதிரி கேட்டுக்கு இருக்கு. என்னது என்னது? டேய் இப்ப அந்த கிளாஸ் ரூம்ல யாரும் 8-10 மாதிரி இருந்துச்சுடா. லைட் அடிக்க அந்த தொங்கல்ல. எனக்கு உடம்பு சொல்லுது. எனக்கே தான் அதோ ஒரு சீரியஸா பார்த்து யாரும் அங்க 8-10 மாதிரி இருந்துச்சு. ஏய் ஏன் நடக்கிற சத்தம் கேக்குது? இப்போ சுத்தி அது என்ன சவுண்டு? அது என்ன சவுண்டு? அது என்ன சவுண்டு இது? அது என்ன கப்பையா? கப்பை சவுண்ட் அது இல்லையே. இவ்வளோ வேகமாக கூட கேட்குவாங்க. நீ எங்கே கேட்குற மாதிரில இல்லை அது உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா? மோட்ரு ஏதோ ஒரு நம்பர் சத்தம் கேட்குது. மோட்டரா? இது கீழே இண்டா ஓட்டுரு ஒருவேளை முன்னுக்கு எகுத்தாப்புல தெரியலையே. போவாங்க அந்த முதல் கிளாஸ் நடப்போம் ஒரே இடத்துல நிற்காதீங்க. எந்த பக்கெட்? அந்த பக்கெட் கோசம் துத்தோப்பு. இந்த பக்கெட் தான் பாதை. அது என்ன? அது எங்கே சவுண்டா இல்லை பக்கத்துலையா? தெரில, ஐடியா இல்லை. கேட்குது. என்ன பண்றது? இது ஃபேனை 100வது வச்சு சுத்த விட்டு எப்படி கேட்கும்? அந்த மாதிரி கேட்கல. பர்றா ஆமோ நடங்க. நிக்குது. அது ஏதோ மோட்டர் சில கீழே ஏதோ இண்டா ஓட்டர் இருக்கு போல. அங்கே ஏதோ 10 மாதிரி இருக்குன்னு சொன்னேன். கரெக்டாக அங்கே ஏதோ ஃபேன் சவுண்டு இவ்வளோ வேகமாக
அங்கேருந்து இது வரைக்கும் கேட்குது. ஆனால் மைக்கில் கேட்குதான்னு தெரில. மைக்கில் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏய் என்னது? என்னாச்சு? யாரும் அவங்க லைட் அடிக்கிறாங்க. இல்லை நீங்கள் தான் அடிக்கிறீங்களா? இல்லை இல்லை, அது விட்டு இதுதா? ஆமாம். அது அந்த அந்த இது சொன்னல, ம். அங்கே டெக்கரேஷன் பண்ணது. அங்கே டெக்கரேஷன் இவ்வளோ கிளியர் அடிக்குதா? ஆமாம் ஆமாம். ஓ மணிக்கு போ. டே 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 பார்த்துட்டேன், நான் பார்த்துட்டேன், நான் பார்த்துட்டேன். தம்பி இங்கே வா தம்பி. சரி எவ்வளோ நேரம் இங்கே நிற்க போறீங்க? கேமரால பாருடா. என்னடா அது? என்னது அது? என்னது அது? எனக்கு கண்ணே தெரியாது. மனப்பிராந்தியா? இல்லை நூறில் ஓய் கத்தி அவனது வர வச்சிடாத, அமைதியாக இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு. அவன் நம்மளை தேடி இந்த பில்டிங்கில் வரக்கட்டி நம்ம அவனை தேடி கீழே இறங்கி போயிட்டு இருக்க வேண்டியதான். சரி இப்படி எல்லாம் ஒரே இடத்துல போய் இருக்குது. அங்கிட்டு போ அங்கிட்டு போ. அப்படி அந்த போயிட்டு கோசம் துத்து மத்தி கீழே இறங்கிடுவோம். அந்த அப்பதான் புதரா என்னன்னு தெரியலையா. இப்படிதான் வந்த பாத க்ளோஸா இருந்துச்சு. ஏண்டா வந்த பதில திரும்பி எடுக்க போறீங்களா? இது எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த பதில போங்க. அதான் என்ன அந்த பக்கத்து தண்ணி நீர் வச்சு சத்தம் ஆயிடுச்சு. சரி போறேன்னா போவான். இப்ப அப்படி அங்க இறங்க முடியாம திரும்பி இப்படிதான் நீ போற. ஒரு நிமிஷம் இரு. ரைட்டே மங்கி போச்சுடா. இங்க பாரு. ஏய் என்னது? சொல்லி கீழே தண்ணி தண்ணி ஆனா தண்ணி சுத்தணும். இங்க வா. அந்த கிளாஸ் ரூம்ல போறேன் என்னமோ தொங்குது. நம்ம இவ்வளவு நேரம் இப்ப இங்கேயே கீழே சல்லி வயசா பிரயோஜனம் இல்லை. இங்க பாரு தெரியுதா? என்னமோ தொங்குது. லைட் அடியா லைட் அடிச்சு சார். அந்த அது என்னடா அங்க காமிச்சிருக்கீங்க? கம்மிடா தெரியுதா? லைட் அங்கடி. தொங்குற மாதிரி என்னன்னு தெரியல. இந்த புதரெல்லாம் எங்கேயுமே இறங்க முடியாது. எங்க வரை கீழே புதற நீ எங்க இறங்கி நடப்ப? கீழே அடுத்த கிளாஸ் போயிட்டு அப்படியே நடந்து போயிடுவோன்றேன். சரி வா வா. அங்கேயா? அங்கே ஏதோ பார்த்தனால தான் இது ஃபேன் சவுண்டு கேட்டுச்சு. எவ்வளோ பெருசா தண்ணி சத்தம் அந்த ஹெவியா கேக்குது. அதான் தண்ணி தான். ஏன்னா பைப்பை திறந்து விட்டு சாத்தாம போயிட்டானுங்களா என்ன ஒன்று தெரியல. இதெல்லாம் நல்லா பக்கனையா பேசு. டேய் இங்க இது மாதிரி வச்சிருக்கானுங்களா? சரி சரி இப்படி பண்ணுவோம். நீ இங்க வர, நாங்க இந்த லைஃப் எடுத்துக்கிட்டு இப்படி இறங்குறோம். நீ இதுல இறங்கு கீழே. அங்க மின்னுக்கு சும்மா பண்ணுவோம். சரியா? போ. சரி நான் எப்படி இறங்குறேன், நீங்க எப்படி இறங்குங்க. பாத்தியா? ஆனா இவரு நம்பரை சொல்றாரு. பாத்துக்கோ, ஒரே நிமிஷத்துல காமிச்சு கொடுத்துட்டேன். இது நான் முதல்ல கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு அங்க குட்டி வீட்டுல இருக்கிறப்ப தெரிஞ்சிருச்சு. இப்படிதான் வா அப்படியா அப்படியா. இதோ இங்க படி இருக்கு. காடி வருதுடா. ஏய் மெயின் ரோடே வந்துருச்சுடா. ஆமா இப்படி மறைஞ்சிட்டு இருக்குடா. என்னதுக்கு மறைஞ்சு நிற்கிறோம்? அவன் பாட்டுக்கு அவன் ரோட்ல போறான். அவன் வளைச்சி யூட்டர்ன் பண்ணிட்டு வர்றதுக்கு விடிஞ்சு போயிடும். என்ன ரோடு இது? யாருக்கு தெரியும்? இருக்கு இதுல போய் இறங்கணும். பங்கி ரோடு மாதிரி இருக்கு. இறங்குற மாதிரி தான் இருக்கு. இறங்குடா, இறங்குற மாதிரி இருக்கு இறங்குற மாதிரி இருக்குன்னு இறங்க மாட்டேங்கிறான். சரிதான் ஒருங்கனா போற. நான் பத்திக்கு படி இறங்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு ஊர்ல இறங்கி போக வேண்டியதானே? அவ்வளவுதானா? இது என்னடா என்னமோ பேஸ்மெண்ட் மாதிரி போகுது. தேவன் போல. ஐயோ மாடி. டேய் தியேட்டரா? டேய் தியேட்டர் தியேட்டர் தியேட்டரா? ஆமா. ஏய் ஆமாலா, செமினார் பிலே செமினாரு. ஆமாவா? இல்ல தியேட்டர் தான் போல. தியேட்டர் தான்டா. தியேட்டர் கல்லு கட்டி வச்சிருப்பானா? நான் நாக்களி வச்சிருப்பானுங்க. ஏன் எடுத்துருக்க மாட்டானுங்களா? அப்படியே நாக்களியோட வச்சுட்டு போயிடுவாங்க. நாக்காளி போட்டு ஸ்க்ரூ கூட அடையாளம் இல்ல. மேட்ச் வச்சிருந்திருக்காங்க போல. மேபி கம் ஓட்டி இருப்பானுங்க.
ப்ரொஜெக்டரை காணும். ஐயோ ஆமாடா, ஏர்கவுண்ட் இருக்கானா? அக்கௌண்ட் ப்ரொஜெக்டர் வருங்க இங்கே தான் அடிக்க போனா. இங்கிருந்து எங்க டே வாய் இருக்குன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்துச்சேன். அப்ப என்னது அது தொங்குது? இண்டா விட்டுற பைப்லாம் உள்ள கூப்பிட்டுருக்கானே. எங்க போடுறா சாப்பாடு? இறங்கி அங்கே போகுது அந்த பாதை. கீழே பேஸ்மெண்ட் போகுது போல. சரி அந்த படியும் அங்கேருந்து இறங்கணும். இந்த படியும் இங்கே வந்து ஆமாண்டா, நம்ம எப்படி ஜாயின் பண்ணி திரும்பி வந்து அந்த ப்ரோக்ரஸ் சமம் பண்ணி அந்த தொங்கலுக்கு போக வேண்டியதான். அதாங்க அது. இதோ ஸ்க்ரீன் இருக்கு. தெரியலையே. சரி, பிலே செமினாரும் ஸ்க்ரீன் இருக்க தான் செய்யும். ஆமாம் தானே? ஆ ஏய் டி லைட்டு தானே அது இல்லையா? என்ன லைட்டு? இது இது ரோட் ரோல் லைட்டு. ஆ என்ன இருக்கு? இங்கிட்டு ஒரு பாதை போகுது. போகிறீங்களா? ம் வா போலாம் இதில். பூந்து பாரு மொதல் அது எங்கிட்டு போகுதுன்னு. செமினார் தான் போலாண்ணா சில அப்படின்னா. ஓ இது வெளியாகுது போல தீனே. ம் வெளியாகுது போல. ஆ இதுக்கெல்லாம் கீழே மேமாடியிலேருந்து கீமாடிக்கு வந்துருச்சு. ஆமாம் தானே? மேமாடியிலேருந்து கீமாடி வந்துருச்சு. இப்போ நீ இப்படியே ஜாயின் ஆகணும்னா திரும்பி கீழே போவோம். ஆனால் கீழே பொண்ணை காடாக இருக்கிற மாதிரி இருக்கு. இது எங்கே தெரியுமா? இப்போ நீ மேலே இருந்து கீழே காமிச்சோமே கோக்கோ தண்ணி ஊற்ற சொதக்கிடுச்சா அந்த பொதுரி மாதிரி அந்த இடம் தான் இது. வா போய் வா. வெளியே 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 போ. ஏன் பெரிய லைட் வச்சிருக்கேன்? டோர்ச் லைட்டே மங்கி போச்சு. ஆமாம் தானே? ஆமாம் அதே தான். போக முடியுமா? ம் எங்கே போக முடியுது? அதான் இதில் போக முடியாது போல சிலாப்னா. வா இதில் பூந்து வா. பாது இருக்கா? ம் சுத்தல மாட்டிக்க போகிறோம். விளங்கல. மசோகான் பிளாஜர் சுத்தல இதான் மாட்டிக்க போகிறோம். எங்கே வெளியாகுதுன்னு பார்த்து தெரியாம. வாடா. நான் இருக்கும்போது ஏன் பயப்படுறீங்க? வாங்க. உங்களை நான் இப்படி நேராக போனாலும் அந்த தொங்குலுக்கு தான் போகும் போல சிலாப்னா. உங்களை நான் காப்பாற்றுறேன். யாரு? ஆமாம் அப்படியே தொங்குலுக்கு போனால் அந்த தொங்குலுக்கு தான் போகும். இதுடா இதுதான் நம்ம பூந்தோம் பைத்தியங்களா? ஆமாம் இல்லை 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 இதுதான். இதான் பூந்தோம். ம் இது வேற. ஆமாம் இதுதான்டா. டாய்லெட்லாம் பார்த்துமா? ஆமாம் டாய்லெட்டே பார்க்கல. பைத்தியங்களா? அங்கே பாடுற வெளியே அந்த படி மேலே ஏறணுமே. இங்கே வந்து ஓ ஆமாம் 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 ஆமாம். அதுக்கிட்ட இங்கே வந்துடுமா? ம் உனக்கு எதுக்கிட்ட எங்கே போகணும்? பெரிய பில்டிங் தான். ஆனால் ஓகே தானா? இந்த ஒரு பில்டிங் இருக்கா? மேபி அதான் ஒன்று தான். அங்கிட்டு ஒன்று. ஆமாம் அதுதான் சுற்றிட்டு வந்தோம். இப்போ ஒரு பெரிய சுற்றிட்டு வந்தாச்சு. ஆனால் என்ட்ரன்ஸில் வரும்போது லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஒன்ஸ் உள்ளுக்கு வந்ததுக்கப்புறம் அது கிளாஸ். ஆனால் அதில் இப்போ லைட் ஃப்ளிக்கர் ஆகுது. அந்த லைட்டு தான் 4வது மாடிக்கு 4வது மாடியே போகும்போது இந்த மேலே ஏறுறப்ப 3வது மாடியே எத்தனை மாடினே கணக்கு பண்ணல போனதில்லை. இதோட வீடியோ முடிச்சிடும். இதோட நல்ல வீடியோ அப்படியே புடி. நான் இதில் போடுறேன்.